எந்த ஒரு குருநாதர் இல்லாமல் எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அதனுடைய கெடுபலன்கள் உடனே நம்மளுக்கு நடக்கும். குருன்றவர் எதுக்கு ஒருத்தவர்னா, நம்ம என்னென்ன கற்றுக்கிறோமோ அவர் என்னென்ன கற்றுக்கிட்டு அதை பயனடைஞ்சாரோ அந்த கலையை நம்ம கற்றுக் கொடுக்கறது தான். நீங்கள் தவறாக அதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் கெடுபலன்கள் அதிகமாக வரும். இது 100க்கு 100. இது தெரியாமலே நிறைய பேர் மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் இறந்துருக்காங்க. மந்திரம் சொல்லும்போது அந்த ஜின் வரும்போது அது இருக்கும்போது இதயத்துலேருந்து காது மூக்கு வழியாக ரத்தம் வந்து இறந்துருக்காங்க. இது நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அவங்க வந்து என்ன அந்த ரூமில் என்ன பண்ணியிருக்காங்க பூஜைன்னு பார்த்தா, அவங்க ஏதாவது ஒரு சில விஷயங்களை வச்சு ஜின்னை வர வைக்கிறதுக்காக வச்சு பூஜை பண்ணியிருப்பாங்க. அந்த ஜின் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுடைய அமைப்பு ஜாதக அமைப்பு பார்த்து தான் தருவேன்னு. அதுதான் அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான். நீங்கள் எதுக்கு எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்களாக இருக்கணும், பயப்படக்கூடாது. இப்போ நான் ஒருத்தவங்க வரும் ஜின் வரும்பா கண்ணை மூடனா ஒரு பனைமரம் ஹைட்டுக்கு நிற்கும், கொம்பு வச்சுருக்கோன்னா இந்த ஃபஸ்ட்டு இமேஜினரிஸ் நீங்கள் பார்த்துடுறீங்க. அடுத்தது நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஜின் இருக்கும். ஏன்னா நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நான் உபாசன முறையை. ஸோ அதனால் வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன், தயவு செய்து நீங்கள் வந்து நெட்டிலேயோ யாரோ கொடுத்தாங்கன்னு மந்திரத்தை யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அதனுடைய கெடுபலங்கள் உண்டு. நல்ல குருநாதர் மூலிமா நீங்கள் அந்த ஜின்னை வாங்கி நீங்கள் பூஜை பண்ணுங்கள்.